ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் பிஎம்ஆர் ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸில் ஃபேப்ரிக்லேருந்து எப்படி ஃப்ளார் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அட்டையில் ரவுண்ட் ஷேப்பை மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே கிளாத் மேலே வச்சு மேலே பெனில் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு எனக்கு டோட்டலாக ஒரு 6 பீசஸ் தேவைப்படுது. ஸோ 6 பீசஸ் அளவுக்கு சேம் இதே மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சர்க்கிளாக மார்க் பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத்தோட எட்ஜிலலாம் ஃபயர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா த்ரெட்டு பிசு பிசுறாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கிட்ட இருக்க 6 பீஸையும் ஃபயர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து பாதியாக மடித்து விட்டுறேன். இப்போ இது ஆஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கா. இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு பீஸையும் சேம் அதே மாதிரியே ஆஃப் சர்க்கிளாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீஸோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த செகண்ட் பீஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பீஸும் செகண்ட் பீஸும் ஜாயிண்ட் ஆகுதில் அந்த இடத்த நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் எப்போயும் ஃப்ளவருக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் பீஸோட சென்டர் பாயிண்ட் வந்தோடனே தேர்ட் பீஸை எடுத்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சு இந்த 2 பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சேம் இதே மாதிரி இந்த 6 பீஸையும் லைனாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 6 பீஸையும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பீஸோட சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதில் பாதி ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டு பீஸ்லேயும் பாதி ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது. அது ரெண்டையும் மேலே வச்சு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் நாட் போட்டோல அந்த நாட் பக்கத்தில் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் போட்ட நாட்டோட த்ரெட்டையும் இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணோம்ல அந்த த்ரெட்டையும் ஈக்குவலாக இழுத்து வரும் 2 பக்கமும். அப்போ அந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்ல ஒரு சுருக்கம் ஏற்பட்டு அது நமக்கு ஃப்ளவர் மாதிரி கன்வெர்ட் ஆகும். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸாக இருக்க த்ரெட்டில் ஃபஸ்ட்டு 2 நாட் போட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணிடும். அது நல்லா டைட்டாக நாட் போட்டதுக்கப்புறம் த்ரெட்டை கட் பண்ணிடலாம். எப்பவும் போல் இந்த ஃப்ளாரோட சென்டரில் க்ளூ கொடுத்து நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ரொம்ப சூப்பராக நம்ம ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கூட ஆகலை. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நிஜமாகவே உங்கள் ஃப்ராக்லலாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.